மக்களே வணக்கம். ரொம்ப நாளாச்சு பேசி. ஸோ இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்திருக்கேன். அந்த ரிஸ்க்கு உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது எல்லாருனாலும் எடுக்க முடியுமான்னு தெரியாது எனக்கு. என்ன ரிஸ்க்குன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10-10.5 கோடி ரூபாய்க்கு நான் வந்து லோன் போயிட்டேன். ஸோ ரிஸ்க்கே எடுக்காத ஒரு ஆள் நான் இதுவரையும் என் லைஃப்பில் லோன் போனதே இல்லை. ஸோ என்னோடய 47 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து லோன் எடுத்துட்டேன். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு எடுத்தாச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு 6-7 இயர்ஸ் கட்டணும். மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு 17 லட்ச ரூபா கட்டணும். இதெல்லாம் கட்டி முடிச்சு அடுத்த ஒரு ரிஸ்க் எடுத்து, ஸோ வேல்யூவேஷன் ஏற்றினே போகிறோம். அதான் மொத்தத்தில். ஸோ ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு வருஷம் 2 வருஷம் கட்டும்போது மறுபடியும் திருப்பி அடுத்து ஒரு 5 கோடி ரூபா, 7 கோடி ரூபா, 10 கோடி ரூபா திருப்பி லோன் எடுத்து இந்த பிஸ்னஸில் கண்டினியூஸாக போட்டு, ஸோ அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறது கம்மியாகிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம போட்ட பணம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 10 கோடி ரூபாவில் ஓரளவுக்கு கடன் அடிச்சிட்டோன்னு சொன்னாவே, அதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் பண்ணும்போது இந்த பணம் தான் ஒர்க் பண்ணணும். இந்த 10 கோடி ரூபாயோட வேல்யூவில் ஒரு சட்டன் அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட் வந்துனே இருக்கும். அப்போ நம்ம வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் இருந்ததோட இப்போ 1, 2, 4, 8, 16, 32 என்ற ஒரு சுச்சுவேஷன் போய், ஸோ 64, 128, 256, 512 ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறோம். ஸோ இதுவே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி அடுத்த இன்னொரு செகண்ட் ரவுண்ட் ஃபண்டு போய் மறுபடியும் ஒரு தேர்ட் ரவுண்ட் ஃபண்டு போய் அங்கேருந்து நல்லா உங்களுக்கு லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் இருக்க மாதிரி தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் இந்த லோனு கட்ட முடியும். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எடுத்துட்டேன். டெய்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு 1 வீக்கில் ரெடி பண்ணி பேமெண்ட் ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் ஆகிடும். ஸோ நான் எடுத்துக்கிறதுலாம் நல்ல ப்ராடக்ட்ஸு, நல்ல அருமையான பிளான்ஸ் இருக்குது, காத்துனே இருக்குது. ஸோ ஸ்டே பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான் ரெடி ஆகிறதுக்கு. லோன் வந்து ஸோ ப்ராடக்ட்ஸில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்குலாம் இவ்வளோ டைம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஆகாது. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, நம்ம மழை காலத்துக்கும் சேர்த்து ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ வெயில் காலம் போனால் நம்ம கவலை இல்லை. மழை காலத்தில் நம்ம சம்பாதிக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அந்த மாதிரி அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ரெடி ஆகிட்டேன். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, கூலாக இருங்க. ஸோ இந்த போட்டில் எல்லோரும் சேர்ந்து பயணித்து வெற்றியாளர்களாக மாறலாம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.